கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கூட இன்றைய நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள். கர்த்தருக்கென்று ஒரு நாள், சண்டே, ஆகஸ்ட் 4th. எல்லாம் சர்ச் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்த பிறகு இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட பேசணும், செய்யலான்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, பிரதர் பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிரைஸ் எல்லாம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் டே. கர்த்தரை துதித்து ஆராதிப்பது, அதன் மூலமாக செய்தியை சொல்வது என்பது கர்த்தர் எனக்குள்ள ஒன்று செய்ததால் அதை செய்யலாம் என்று வந்திக்கிறேன். நீங்களும் அதை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம செய்திக்கு கடந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் துதித்து பாடவும் செய்யலாம். போகலாமா பிரதர்? ஓகே பிரதர், ஓகே. முதலாவதாக கர்த்தரை துதித்து பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆம், கர்த்தரை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துதிப்பதால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் நாம் துதியும் கனமும் மகிமையும் நாம் கர்த்தருக்கு செலுத்தும் போதோ நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதுதான் இந்த பாடல் சொல்லுது. எந்த வேலையிலும் துதிக்கணும், எந்த வேலையும் நம்ம துதிக்கணும். காலையும் சரி மாலையும் சரி, எப்போதுமே அதை துதிக்கும் போதோ அவர் கனமும் மகிமை நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதான் அந்த பாடல். அடுத்த வரி சொல்றேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அடுத்த வரி என்ன சொல்லுதுன்னா, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. உலகம் எல்லாம் அவரே தான், சொந்தமும் அவரே தான், ஜோதி ஒளியும் அவரே தான். எல்லாமாக அவர் நமக்கு இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. மனிதர்களை படைத்தார், விலங்குகளை படைத்தார், வானத்தையும் பூமியை படைத்தார். ஆதிகாமத்தில் இருக்கு, எடுத்து படிக்கலாம். ஒரு புல் பூண்டு A to Z எல்லாமே அவர் படைத்தது. அவர் படைப்பின் கீழ் தான் நாம் இப்போது வாழ்ந்து வருகிறோம். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாவதாக தாயும் தந்தையுமா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பு அரணமா இருக்கிறார். அதான் நம்ம இப்படி பாடுறோம். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எல்லாமே நீரே, எல்லாமே அவரே தான். அவருடைய மகிமையால் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து வருகிறோம். இல்லைனா வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியாது. கிறிஸ்துவ மக்களாகிய நாம் அவரை துதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்துவதால் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். இன்னும் சில பேர் கிறிஸ்துவலாக இருந்தும் அவருடைய உண்மையான அன்பையும் அவருடைய தியாகத்தையும் இன்னும் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தின் பாவத்திற்கின் கீழ் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உலகின் இரட்சகராக இருந்தார். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நம் பாவங்களுக்காக மரித்தார். இன்றும்
அவர் நமக்காக ஜீவிக்கிறார். ஏனென்றால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதற்காக நமக்காக. நாம் பாவிகள், நாம் இன்னும் திருந்தாமல் இருக்கிறோம். அதுக்காகத்தான் நமக்குள்ள ஆவியா இருக்கார், நம்மளோடு இருக்கார். அதுக்காகத்தான். ஏன்னா பரிசுத்த ஆவியார் இருக்கார். ஏன் நம்ம எல்லாம் பரிசுத்தமாக வேணும் என்பதற்காகத்தான். அன்றே 2000 வருஷத்துக்கு முன்பே உயிர் தெரிந்தது எதற்காக என்றால், இப்போ நடக்கிற காலகட்டங்களில் நம்ம இப்படி வாழ்ந்து வருகிறோம். எத்தனையோ பாவங்கள் பதில் வாழ்ந்து வருகிறோம் இல்லையா? அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்ம பல பாவைகளை ரட்சிப்பதற்காகத்தான் பரிசுத்தாவியார் இருந்து வருகிறார். நாம் எப்போது மாறி வருவோம் என்று காத்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்ம எப்பவுமே அவரோடு இருக்கணும், அவரை துதித்து கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே அவர் நினைச்சிருக்கணும். அதுதான் அடுத்த வரி பாடுது. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் தாழ்விலும் பாதையிலும் வாதையிலும் நீரே. நம்ம உயர்வாக இருந்தாலும் அவர் கனப்படுத்தணும், தாழ்வாக போனாலும் கனப்படுத்தணும். நமக்கு வாதை, அதாவது கஷ்டங்கள், நோய்கள் இருந்தாலும் அவர் கனப்படுத்தணும். நாம் போகிற வழியில் அவர் கனப்படுத்தணும். ஏன்னா எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் அவர் மறக்கக்கூடாது, கைவிடக்கூடாது. ஏன்னா சில டைமில் நிறைய சோதனைகள் கொடுத்தா உடனே நினைப்போம், நம்மக்கிட்ட ஆண்டவரே இல்லை, அவர் இருக்கவே இல்லை, அதில் கஷ்டம் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அவர் விஷயம் நம்ம யோசிக்கணும். நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. போராட்டங்கள் கொடுப்பது நம்ம ரட்சிப்பதற்காகத்தான். நாம் இன்னும் ரட்சிப்புக்குள் வரணும், இன்னும் சில பாவங்கள் செய்து வருகிறோம், அதை விடுதலை பெற்று ரட்சிப்புக்குள்ளே வரணும் என்பது அவருடைய விருப்பமாக உள்ளது. அதற்காகத்தான் நமக்கு சில போராட்டங்களை கொடுக்கிறார். ஆனால் கைவிட மாட்டார். நம் தேவன் கைவிடாத தேவன் தான். அவங்க செய்து கொண்டே இருந்தால் கோபம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ நாம் பாவத்துக்கு விலகி வரணுன்றதுக்காக தான் நமக்காக அவர் ஒவ்வொரு நாளும் நம் அருகில், நம் நிழலை விட நம்மளோட இப்போ நிழல் கூட இருட்டனா மறைஞ்சிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது, நம்மளோட எப்போதுமே இருக்கிறார். அதான் நிஜம். ஸோ இந்த பாடல் அதை தான் சொல்லிடுது. இதுக்கு அடுத்த ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவாலே எல்லாமே செய்ய முடியும். நம்மளை தாழ்வாக இருந்த நம்மளை உயரத்தில் கொண்டு போய் வைக்க முடியும். சோகமாக இருந்த நம்மளை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். வறுமையாக இருந்த நம்மளை செழிப்பாக மாற்ற முடியும். இப்படி எத்தனை சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை துன்பம் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக மாற்றுறது இயேசு கிறிஸ்துவோட மட்டுமே. நம்ம எத்தனையோ பாவத்தில் அடிமையாக இருந்தால் அதை மாற்றுவது, விடுதலை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான். அதற்காக தான் ஒரு பாடலை பாடுகிறேன். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. வசனம் சொல்லுது இல்லையா? தேவனாலே எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. நாம் விசுவாசிக்கணும். நாம் விசுவாசத்தோடு இருந்தால் நிச்சயமாக தேவனால் எல்லாம் கூடும். நிறைய காரியங்கள் நம்ம ஜெபிப்போம், மன்றாடுவோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஏன்னா நடக்கவே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்காக நியமித்து வைத்திருந்த நாளில் தான் அந்த காரியம் நடக்கும். ஏன்னா நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு இன்னைக்கு அதை கொடுத்துட்டோன்னா அதோட மகிமையை தெரியாது. நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்ம அதற்காக காத்திருக்கும் போது நம்ம ஒரு தயார்படுத்துவோம் இல்லையா? ஒரு பில்டிங் கட்டணும்னா எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக பில்டிங் கட்டிட மாட்டாங்க. அதுக்கு பேஸ்மெண்ட் போடுவாங்க, அப்புறம் பில்லர் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? ஒரு பில்டிங் அப்படி. ஸோ நாம் எப்படி இருக்கணும்? மாடல் டபுள் எப்படி செஞ்சுருக்கார்? நம்ம ரொம்ப வீக்னஸாக இருக்கணும். நிறைய காரியங்கள் நம்ம கேட்போம், அது உடனே கட்டுச்சுன்னா அதோட அருமை தெரியாது.
ஒரு வேலை உடனே அருமை தெரியாது. நம்ம அதுக்காக காத்துட்டு ஜெபிக்கும் போதோ நாம் அந்த வேலை நினைஞ்சு கூட பார்க்க முடியாது, வேலை கிடைக்குமான்ட்டு. அந்த வேலை வந்து ஆண்டவர் திடீர்னு கொடுப்பார். எதிர்பார்க்கவே மாட்டோம். ஒரு ஆச்சரிய சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அதுதான் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராததை கொடுப்பவர் தான் நாம் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர். அவரால் தான் இதெல்லாம் கூடும். ஏன்னா அப்போ நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் யோசித்து பாருங்க. நான் எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்கறது. ஏன்னா அவர் எதிர்பார்த்து வச்சிருக்கார். நமக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ செய்யணுன்றது அவர் தீர்மானத்தை கொண்டு வைத்திருக்கார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அடுத்த வரிகள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களே இதோ ஒன்று. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே வேலைக்காரன் சுத்தமானான், குஷ்டரோகி குணமானான். எழுது நட என்று சொன்னார், எழுது நடந்து போனான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். யார் இவரு, உண்மையிலே இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு. அதுதான் ஒரே ஒரு வார்த்தை. கண்களை குணமாக்கினார், குஷ்டரோகியை குணமாக்கினார், வேலைக்காரனை குணமாக்கினார். ஒரே வார்த்தை தான். எப்படிப்பட்டவர் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கு. ஆனாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மக்கள், அறியாத கிறிஸ்தவ மக்கள், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீம் மக்கள், யாராக இருக்கலாம், இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் எனக்கு இருக்காது. இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன். பைபிள் வசனங்கள் தான் இந்த பாடல்கள்லாம். இது ஒவ்வொரும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களின் அடையாளங்கள். அதுக்காக இந்த பாடல். சிம்பிளாக சொல்லணும்னா சொல்கிறேன். எத்தனையோ அற்புதங்கள் இருக்குது. வேலைக்காரரை சுத்தமாகிறது, தங்களை குணமாக்குறது, விசுவாசிகளை போட்டுவது, எல்லாவற்றுக்கு மேலாக மரித்தவனை உயிர் தேட வைத்தது லாசரு இல்லையா? அதெல்லாம் நம்ம இந்த காலத்தை செய்யவே முடியாது. செய்தவர் ஒரே ஒருத்தர் தான் உலகத்தில், நம் குமார், உலகின் ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அடுத்தது பாட்டு. கடலில் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. வாலிபன் பிழைத்தான். யார் அவன்? லாசரு. இறந்து 3 நாட்களுக்கு பிறகு எழுந்துரு என்ற வார்த்தை தான் சொன்னார். உடனே எழுந்துட்டான். எப்படிப்பட்ட அற்புதங்களை அன்றைக்கு இயேசுக்கு செய்தார், இன்றைக்கு செய்து கொண்டு தான் இருக்கார். எப்படி? நம் ஜெபங்கள் மூலமாக, நாம் துதிப்பதன் மூலமாக இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அது நிஜம். எத்தனையோ பேர்கள் இன்று சுகமாகிறார்கள். எத்தனையோ கேன்சர் வியாதிகளிலிருந்து, இதய நோயிலிருந்து, இன்னும் எத்தனையோ நோய்களிலிருந்து சுகம் கிடைக்குது இல்லையா? வயிற்று வலியிலிருந்து, குழந்தையின்மையிலிருந்து, கண் பார்வையிலிருந்து, அடக்க முடியாமல் இருப்பதிலிருந்து எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. எல்லாரும் இன்னும் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி? அன்று மனிதராக அனைவருக்கும் முன்பாக காட்சிகள் சுகம் கொடுத்தால், இன்று பரிசுத்த ஆவியாக இருந்து நமக்கு சுகம் கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியால் நடைபெற்ற சுகம் என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் கிடைக்கிறாது. யாருக்கு கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசித்து ஜெபித்தல் துபித்தல் மட்டுமாக
இருப்பதால் மட்டுமே அப்படி நடக்கும். ஜபமும் துதியும் மகிமையும் செலுத்தினால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அவர் நம்மளோடு இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நம்மளோட அவர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒன்று கேட்கணும்னு வச்சுங்களேன், ஜெபத்தை விட்டு தீர்க்கணும்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நமக்கான பதிலை ஆண்டவர் அந்த இரவிலோ இல்லை அதிகாலையிலோ கொடுப்பார். நமக்கு உணர்வு உள்ள வாக்குவார். இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவார். எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படி தான், இப்படி செய்யும் சொல்கிறது. இதோ இந்த ப்ரோக்ராம் கூட அப்படி தான், பாடி ஆராதனை செய்ய அப்படின்ட்டு முதல் தடவையாக அது செய்கிறேன். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த பாடல் மூலமாக மக்களிடம் கர்த்தரை பற்றி எடுத்து சொல்லும் போதோ அவர் தெரிந்து கொண்டு அவர்களும் ரட்சிப்படைய வேண்டும், கிறிஸ்துவ அல்லாத மக்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பதே கர்த்தரின் நோக்கமாக உள்ளது. ஏன்னா அவர் அடிமைதனங்கள் அதிகமாக இருக்குது. கடந்த வாரம் ஒரு மூவி எடுத்தேன் இல்லையா, இருவர் குடிப்பவர்களுக்காக, குடி அடிமையில் வீட்டு எப்படி மீட்பது, எப்படி வந்தாங்க என்பது அந்த படத்தின் மூலயமாக தெரிஞ்சிருக்கு. அப்படி நிறைய விஷயங்களை எனக்குள்ள சொன்னதெல்லாம் செய்து வரேன். அப்படிதான் இதுவும் துதித்து பாடி கனப்படுத்தணும், வார்த்தைகளை எடுத்து சொல்லணும் என்பதற்காகத்தான் இன்றைய நாளை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார். ஸோ நான் தொடர்ந்து பாடுவோம். நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியம் செய்வாயே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நீ பெரிய காரியம் செய்வாயே. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் சொன்ன இல்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வசனம் சொல்கிறது. அதுதான் பாட்டு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நமக்கு அற்புதம் வேணும்னா விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். அதுதான். அடுத்து பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியம் செய்வேன். வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வசனம். அதுதான் பாட்டார். நம்ம பலப்படுத்துவது இயேசு கிறிஸ்து. நம்ம பலப்படுத்திட்டா நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பலனை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் நமக்குள்ளே எல்லாமா இருப்பார். நம் நாவிலிருந்து பேசும் அதிகாரத்துக்கு எந்த தவறான வார்த்தையை பேச முடியாது. கண்களில் எந்த இச்சையானதை பார்க்க முடியாது. மனசில் எந்த இச்சையாக நினைக்க முடியாது. செயல்படுறதில்லை, எழுதுவதில்லை, எது தவறும் செய்ய மாட்டோம், நடப்பதில்லை, தவறான பாதைக்கு போக மாட்டோம். இப்படி நமக்குள்ளே அவர் வந்து நம்மளே பலப்படுத்துகிறார். ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை அடையாளமாக நம்ம வாழ வைக்கிறார். அப்படி இருந்தால் தான் நம்முடைய தேவனுடைய மகிமையை காண முடியும். அந்த புது பலன் நமக்கு அப்போதான் கிடைக்கும். அப்போதான் இயேசு கிறிஸ்துவின் குமாரனாக நாம் வாழ முடியும். அவர் சொன்ன வார்த்தைகள் படி நடக்க முடியும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி, அவர் சொல்படி, அவர் கட்டளைப்படி கீழ்ப்படி நடக்கிறார்களோ அவர்களே நீதிமான்கள் எண்ணப்படுவார்கள். வசனம் சொல்லுது. நீதிமான்கள் யார் என்பது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கு. உண்மையாக இருக்க நீதிமான் பொதுவான வார்த்தை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீதிமான் எனப்படுபவன் கர்த்தரின் வழியில் நடப்பவன் தான். அந்த நீதிமான் தான் எப்பவும் பாக்கியமுள்ளவனாக இருக்கும். அந்த பாக்கியமான நாம் இருக்கணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் நாம் துதித்து விட்டு தான் செல்ல வேண்டும். எங்கு சென்றாலும் வந்தாலும் நாம் துதியும் கன மகிமை செலுத்த வேண்டும். இரவில் படுக்கும் போது குடும்ப ஜெபம் செய்துவிட்டு தான் படுக்க வேண்டும். 2-3 பாடல்கள் பாடி வசனம் வாசித்து
சிறிது நேரம் தியானித்து ஜெபம் செய்து படுக்க வேண்டும். சிறியவரும் பெரியவரை யாராக இருந்தாலும் அப்படி செய்வதால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். புதிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக தருவார். இதை நீங்கள் செய்யும்போது உணர்ந்து கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், சோதனைகள் இருக்கும். கணவன் மனைவி சண்டை, பெற்றோர்களோட சண்டை, வேலையில் பிரச்சனை, சரியாக சம்பளம் வரல, நிறைய உடல் சுகவீனம், பலவீனங்கள், திருமணம் ஆகல, குழந்தை இல்லை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா? ஸோ அதில் விடுதலை வேணும். அதற்காகத்தான் நாம் ஜெபிக்கும் போதோ நம்ம ஜெபித்து விட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் அதை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்வார். ஆனால் அது ஒரு நாள் செஞ்சுட்டு போனால் பத்தாது, தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை சோதிப்பார். எப்படி இருக்கிறான், எப்படிப்பட்டவன், எப்படி எல்லாம் வாழ்கிறான் அப்படின்னு சோதிப்பார். ஏன்னா சாதாரண மக்களே என் உண்மையாக இருக்கானா நீ செக் பண்ணுறானுங்க. எங்கே போனாலும் ஆதார் கார்டு இருக்கா, ஆதார் கார்டில் நீ உண்மையாக இருக்கியா, நீ தானே அது அப்படின்ட்டு பார்க்குறாங்க இல்லையா? இப்போல்லாம் அப்படி தானே, எது போனாலும் ஆதார் கார்டு கேட்குறாங்க, மூஞ்ச வச்சு பார்க்குறாங்க, 2 ஃபேஸை ஒரே மாதிரி இருக்கா, அப்போ தான் நம்புகிறாங்க நம்மளை. கொஞ்சம் மாறினா கூட நம்ப மாட்டுறாங்க. அப்படி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. அப்படி மனிதர்கள் அப்படி யோசிக்கும் போதோ நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மளை சோதித்தறிவார். மகன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சோதித்தறிவார். கைவிட மாட்டார், ஆனால் சோதித்தறிவார். அதுதான் நாம் உண்மையாக இருக்கும் போதோ நமக்கான நாள் வரும்போதோ அதற்காக நாம் பெற்றுக்கொள்ளவும். அதுதான் அது ஒரு முக்கியமான விஷயம். நமக்குள்ள இருக்கிற பாவங்கள், கட்டுகள், சாபங்கள் எத்தனையோ இருக்குது. நாம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எத்தனையோ இருக்குது. அது நமக்கு வரணும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், கட்டுக்கெல்லாம் உடைக்கப்பட வேண்டும் இல்லையா? எப்படி? எல்லாம் ஒரே வழிதான், இயேசு கிறிஸ்து தான். அதான் பாடல் சொல்கிறது, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, தீராத நோய்களையும் தீர்ப்பாய் கிறிஸ்து இயேசுவே, உன் தீராத நோய்களையும் தீர்ப்பா கிறிஸ்து இயேசுவே. தீர்ப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. நம் பாவங்கள், சாபங்கள், பாவக்கட்டுகள், சாத்தானின் பிடிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விலகி ஓடப்படும். எப்படி? சும்மா கிடையாது. நாம் துதிக்கணும், தினமும் ஜெபிக்கணும். உலகப்பட்டு ஜெபிக்கும் போதோ நமக்குள்ள பாவங்கள், சாபங்கள், வெள்ளி சூனிய கட்டுகள், சாத்தானின் கிரைகள் எல்லாம் விலகி போயிடும். ஜெபிக்கும் போது சொல்லணும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாம் வெளியேறு அப்படி சொல்லும் போது நிச்சயமாக வெளியேறும். நமக்குள்ளே மகிமை வெளிப்படும். நம்ம ஒரு நாளும் உண்மையாக ஜெபித்து கதறி ஜெபிக்கும் போதோ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். நமக்குள்ள தடைகள்லாம் விலகி போயிடும். தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் வழிவாசல்கள் திறந்து நம்மளே வாழ வைப்பார், வழி பிறக்க வைப்பார். நமக்கு தடையாக இருக்க எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்ம ஒரு புதிய வழியை காண்பித்து புதிய ஜீவனை கொடுப்பார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். உண்மையாக விசுவாசிக்கும் போதோ தேவ மகிமை காண்பா என வசனம் சொல்வது போல, நம்ம பாடல் பாடியது போல தேவ மகிமை காணப்படும். மகிமை என்பது விடுதலை, ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம். புதிய மனிதன் நம்மளை மாற்றுவார். பழையவைகளெல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின என் வசனம் சொல்படி நம்முடைய புதிய மனுஷனாக மாற்றுவார். அது இந்த உலகை படைத்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நம்மளை ரட்சிப்புள்ள கொண்டு வர முடியும். அதற்காக நாம் அவரை தினமும் துதிக்கணும், நன்றி சொல்லி நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நம்மளை பார்க்க வைக்கிறதே அவருடைய மகிமையால் தான். சில டைம் மறந்துடுவோம். நமக்கு நன்மையை ஆண்டவர் கொடுத்துருவாரு,
அது நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஒரு நன்றி சொல்ல மாட்டோம், மறந்துடும். ஏன்னா நம்ம வந்து வேலை செய்ய பிஸி ஆகிடுவோம். வேலை கிடச்சிச்சு பிஸி ஆகிடும். அப்புறம் நம்ம அதிகமாக ஜெபிக்க மாட்டோம், அதிகமாக டைம் இல்லை, கேட்டால் டைம் இல்லை, பிஸியாக இருக்கிறேன், சண்டே மட்டும் தான் டைம் இருக்குது, அப்போ சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு. அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த செய்கிற வேலையில் எப்படி இருக்கணும், எப்படி நம்மளை பாதுகாப்புன்னு ஆண்டவரால் தெரியும். வேலை கொடுத்தா ஓகே, அப்புறம் அந்த வேலையில் எப்படி நம்ம பாதுகாப்பாக இருப்போம் என்பது ஒரு முக்கியம் இல்லையா? எப்படி நம்ம படிப்போம், அந்த படிப்பு எப்போ முக்கியம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்மளை எப்படி பாதுகாக்கணும், யார் நம்மளை பாதுகாக்கிறது? இயேசு கிறிஸ்து தானே. கேட்டதை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுக்குள்ள நம்ம எப்படி இருக்க போகிறோம் என்பது இயேசு கிறிஸ்துவால் மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்காகத்தான் நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது தான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். வேலையிலும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல்லையும் சரி, ரோட்டில் போனாலும் சரி, வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, தூங்கும்போதும் சரி, விழிக்கும் போதும் சரி, எல்லாவற்றையும் நம்ம இயேசு நன்றி சொல்லும் போதோ அன்றைய தினம், அன்றைய நிமிடம் நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பார். அதுக்காக நன்றி சொல்லணும் இல்லையா? அதுக்காகத்தான் ஒரு பாடல். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி அல்லா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி, எப்போதும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன்னா நம்ம செய்த இப்போது கூட இந்த நிமிஷம் வரை நம்மளை பாதுகாப்பு ரசித்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து தான். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. முதலே சொன்னோம் இல்லையா, என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மளை அந்த நிமிஷத்தில் நம்ம பாதுகாப்பு கொடுப்பது, நம்மளை அரவணைத்துக் கொள்வது, நமக்கு ஆறுதல் கொடுப்பது இயேசு கிறிஸ்து தான். யார் நம்மளை விட்டு போனாலும் சரி, யார் நம்மளை தாழ்வாக்கினாலும் சரி, யார் நம்மளை ஏமாற்றினாலும் சரி, யார் நம்மளை கைவிட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நம்மளை அரவணைத்துக் கொள்வார், நம்மளை பாதுகாப்பார், நமக்கு ஒரு தாய் போல தேற்றுவார், அரவணைத்துக் கொள்வார். ஏன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த சிச்சுவேஷனில், அது கஷ்டமான சிச்சுவேஷனில் கூட நம்ம என்ன நினைப்போம்னா, வருத்தப்பட்டு தவறான முடிவுகள் எடுப்போம். நிறைய பேர் இதை பார்த்து நிறைய பேர் இதை யோசிப்பீங்க. நிறைய கஷ்டம் வரும். அந்த டைமில் நம்ம வந்து கர்த்தரை நினைக்கிறது இல்லை. யாரும் கஷ்டம் வரும் அவங்கள திடீர்னு நிற்போம், அவங்களுக்கு சாபம் கொடுத்து நிற்போம், அவங்கள தப்பாக பேசி நிற்போம். ஆனால் அது சரியானது இல்லை. நம்மளை மற்றவங்களோட கஷ்டம் வருதுன்னு வச்சுங்களேன், நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, அதுக்காக நம்ம அவர்களே திட்டக்கூடாது, அவங்களுக்கு சாபம் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நான் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நமக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களாம் ஜெபிக்கணும், அவங்க மனசை மாற்றுங்க. ஜெபிக்கும் போது துதிக்கும் போது நிச்சயமாக ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறும். நான் ஜெபிக்கும் போதோ நமக்கு ஒரு நிம்மதி ஆண்டவர் கொடுப்பார், ஒரு சமாதானத்தை நம்ம மனசில் அப்படியே இறங்கும். அழுது கொண்டிருக்கிற நம்ம கண்ணீர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மறைஞ்சு போகும். ஒரு புதிய ஒளி ஆண்டவர் கொடுப்பார். ஜெபம் செய்து பாருங்கள். ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் ஜெபிங்க, முட்டி போட்டு ஜெபிங்க. அந்த கஷ்டம் அடுத்த நாள் வந்து உங்கள் நினைவுலேருந்து அப்படியே காணாமல் போகும். அது வரைக்கும் தலைவலியாக இருக்கும், ரொம்ப ஒரே பாரமாக இருக்கும், நடந்துச்சு எனக்கு பாரமாக இருக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போதோ அந்த பாரங்கள் அப்படியே ரிலீஸ் ஆகிடும்.
அப்படியே ரிலீஸ் ஆகி போயிடும். ஏன்னா அந்த பாரத்தை கொடுப்பது சாத்தான். முதல்ல மேலே வந்து உட்காந்துப்போம். நம்ம எவ்வளோ அழுகிறோமோ மேலே உட்காந்துட்டு இன்னும் அழுன்னு சொல்லி நம்ம அழுத்துட்டே இருப்போம். மன அழுத்தத்தை கொடுப்போம். அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப எதுவரை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாம் ஜெபம் செய்யும் போதோ ஜெபிக்க துதிக்க நமக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அந்த சாத்தான் கிளைகள்லாம் அப்படியே காணாமல் போயிடும், விலகி ஓடிடும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். இறங்கும் போதோ நம்ம வாழ்க்கை அப்படியே பரிசுத்தமாக இருக்கும். கண்ணை விட நினச்சி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போதோ நமக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் அப்படி இறங்கும் போதோ நம்ம மைண்டில் ரிலீஃப் ஆகிடும். ஒரு பரிசுத்த உணர்வோம். நம்ம யாரும் அரவணைச்சிக்கிற மாதிரி உணர்வோம். நாங்கள் ரொம்ப ஜெபிக்கும் போதோ உணர்ந்து கொள்வோம். அப்படி ஜெபிக்கும் போதோ நம்ம வாழ்க்கை மாற்றப்படும், மாறும். யாரெல்லாம் நம்ம கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களாம் நம்மளை நோக்கி வருவாங்க. யாராலும் நம்மளை வந்து தப்பாக பேசுனாங்களோ, நம்ம அவமானப்படுத்துகிறாங்களோ, அது நம்மளை தேடி வந்து நம்மளோட அட்லீஸ்ட் சாரி சொல்லுவாங்க, இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மகிட்ட வந்து சந்தோஷமாக பேசுவாங்க. ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். எங்கெல்லாம் நம்ம தலை குனிவு ஏற்பட்டதோ அங்கெல்லாம் தலை நிமிர செய்வார். இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்படி செய்ய முடியும். நாம் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கணும், நன்றி சொல்லிட்டே இருக்கணும். எந்த நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி சொல்லணும். அது அந்த பாடல் சொல்லுது. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி, அமைதி, சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாக கொடுப்பார். நம்மளை தெரிந்து கொண்டவர், நம்மளை தேடி வருபவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாரும் வர மாட்டாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போதோ இந்த கஷ்டமெல்லாம் ஜெபிக்கும் போதோ நம்மளை தேடி வருவார். நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கும் போல பரிசுத்த நமக்குள்ளே இறங்குவார். ஏன்னா உங்களை தேடி வந்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போதோ துதி பாடும்போதோ நம்மளை தேடி வருவார். இப்போ நான் பாடும்போது கூட அதை உணர்றேன். இந்த பாட்டு பாடும்போது எனக்குள்ள ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்துவேன். இன்னும் நிறைய பாடுங்க. அதுதான் நம்ம துதித்து பாடும்போதோ ஒரு புதிய புத்துணர்ச்சியை நம்ம மனசில் கொடுப்பார். முதலெல்லாம் எனக்கு என்னோட சின்ன சாட்சி சொல்கிறேன். அடிக்கடி தொண்டை கட்டிக்கும், சிறை ஜீரணமாகாது, சாப்பிட்ட ஜீரணம் இறங்காது, ஒரு ஜீரணம் இல்லாத இருக்கும். ஆனால் என்றைக்கு நான் வந்து துதித்து பாடிக்கொண்டே இருக்கிற பாடினேனோ அன்னிலேருந்து எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. தொண்டையில் எந்த ஒரு அடைப்பும் இல்லை, நார்மலாக இருக்கேன். யோசித்து ரொம்ப நாளாக ஏன் அதெல்லாம் முதல்ல இல்லையே, முதல்ல ரொம்ப தொண்டையில் குத்தனமாக இருக்கும், ஒரு மாதிரி காரமாக அப்படி இருக்கும். ஆனால் யோசித்து பார்க்கும்போதோ நான் அதிகமாக ஜெபமோ அந்த துதித்து பாடும்போதோ எனக்கு அது ரிலீஃபாக இருக்குது. அதை உணர்றேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எதாவது பண்ணால் உடனே தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், தண்ணி குடிக்கிற எண்ணமே வரல, எனக்கு தோணவும் இல்லை. எனக்குள்ள புத்துணர்ச்சியை இயேசு கிறிஸ்து கொடுத்து வருகிறார். சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவன் நம்ம இறங்கும் போதோ நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை, புதிய புத்துணர்ச்சி கொடுப்பார். அதுதான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், தொண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, நிறைய பாடணுன்ட்டு வாஞ்சியாக இருக்கேன். அதுக்காக இயேசு கிறிஸ்துக்கு நான் இப்போ நன்றி சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அடுத்த வசனம், அடுத்த பாடல்.
என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நாம் எப்பவுமே நன்றி சொல்ற கடன்பட்டவனா இருக்கோம். கிறிஸ்தவ மக்களாக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்ம கிறிஸ்தவாக பிறந்ததுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப முக்கியம் அது. நமக்கு இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்து வருகிறார். அதை நம்ம நன்றியால் மட்டும் பதில் சொல்ல முடியும், வேற ஒன்றும் கிடையாது. நான் நன்றி சொல்ல சொல்ல இன்னும் அற்புதம் நமக்கு நடக்கும். கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு சொல்றவங்க அடிக்கடி சொல்றது தான், உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க கர்த்தர்கிட்ட வாங்க, இயேசு கிட்ட வாங்க, நீங்க கேளுங்க, நிச்சயம் அவர் கொடுப்பார். அவர் கொடுத்த பிறகு இயேசு கிறிஸ்து நீ நன்றி சொல்லணும். நீ நன்றி சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமான பலனை ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமா அது கொடுப்பார். நீங்க அதை சோதித்து பாருங்க. நீங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருங்க, நிச்சயமா அது கண்டிப்பாக நம்ம என்ன கேட்குறோம், நம்ம விஷயம் கேட்டே இருக்கிறோம், திடீர்னு கொடுக்குறாரு, அதை வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் அது கிடைச்ச பிறகு நம்ம கர்த்தரை மறந்து விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. கேட்பதற்கு மேலாக இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போதோ அதற்கு மேலாக இயேசு கிறிஸ்து நம்ம நன்றி சொல்லணும். அப்படி சொல்வதன் மூலம் இன்னும் அதிகமாக நமக்கு இயேசு கிறிஸ்து செய்வார். நாம் நினைப்பதற்கு மேலானதை செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நம்ம எப்பவுமே துதி கனம் மகிமை செலுத்திக் கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, ஆசீர்வாதமான விஷயமும் அதுதான். நிச்சயம் நாம இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் பண்ணால் டைமே பத்தாது. சிம்பிளாக 2-3 பாட்டு தான் பாடினேன், அதில் சில மெசேஜ் சொல்லணும்னு சொன்னேன். இன்னும் நிறைய பாடல்கள் கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படியாவது பாடணும்னு தோணுச்சுன்னா பாட்டு புக்கு வாங்கி கற்றுட்டு யூடியூப்பில் இருக்குது, அதை வாங்கி பாடினீங்கன்னா நீங்கள் வீட்டில் பாடும்போது கூட உங்களுக்குள்ள ஒரு புதிய உற்சாகம், புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வாய் இயேசு செய்வார். நமக்குள்ள அடிமைதனங்கள் எல்லாம், அடிமைதனம் பாவக்கட்டுகளாக விலகி போகும். நீங்கள் பாடும்போது பாட்டு தெரியலனா அதை யூடியூப்பில் பார்த்து கற்றுங்க. நிறைய பேர் இருக்குது, நிறைய பாடல்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கை வாங்கி படித்து பாடிட்டே இருக்கலாம். நான் அப்படி தான் தானே தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்களை, எப்படி பாடணும் எப்படி பாடணும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தும் போதோ இயேசு கிறிஸ்து நமக்குள் மகிமையாக இருப்பார். நமக்கு ஒரு புது பேண்டை கொடுப்பார். வாழ்க்கை மாறும் நிச்சயமாக. இது சும்மா சொல்ல நினைக்காதீங்க, உண்மையாகவே நம் வாழ்க்கையை மாற்றுவார் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த சண்டையில் கூட நீங்கள் கேட்கும் போதோ நிச்சயமாக ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் ரட்சிப்பு கர்த்தரால் மட்டுமே வரும். ஏன்னா அவரால் மட்டுமே எல்லாமே செய்ய முடியும், வேற ஆளும் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கேன். நமக்கு ரட்சிப்பு வேண்டும்னா நாம் இயேசு கிட்ட வரணும். நிச்சயம் நமக்கு ரட்சிப்பை இயேசு கிட்ட கொடுப்பார். அதுக்கு நம்ம துதியும் கன மகிமையும் செலுத்தி கொண்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேத வாசிக்கணும், பாடல்கள் பாடணும், அதிகமாக ஜெபிக்கணும். அதிகமாக ஜெபித்ததன் மூலமாக, ஒரு நாமத்தை சொல்வதன் மூலமாக நமக்குள்ள புதிய ரட்சிப்பை கொடுப்பார். நம் வாழ்க்கையை மாற்றுவார். அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த நல்வார்த்தையை எனக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துக்கு எல்லா துதிக்கிற மகிமையை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். நான் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த நாளில் கூட கர்த்தாவே துதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தி வார்த்தையை சொல்லி நீர் என் மத்தியில் அசைவாடி கர்த்தாவே
இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதை பார்த்துக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சாமி ஒரு புதிய உற்சாகத்தை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய அபிஷேகத்தை நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இதை பார்த்துக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீ அபிஷேகத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக கர்த்தாவே. இந்த செய்தியின் மூலமாக ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமது மகிமையை காணும்படி செய்வீராக ஆண்டவரே. கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவ அல்லாத மக்கள் கூட கர்த்தாவே உண்மை பற்றி அறிந்து உணர்ந்து கர்த்தாவே அவர் புதிய விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக நீ மாற்றுவீராக ஆண்டவரே. உமது கிருபையின் கரத்தால் நீ தாங்குவீராக. நான் செய்கிற சிறு ஊழியம் கூட நீரே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமது கிருபையின் கரம் என்னை தாங்க எடுத்தும் கர்த்தாவே. இது ஒவ்வொரு நாள் செய்தியும் கர்த்தாவே நாம் மகிமைப்படும்படியா மற்றவர் கேட்கும்போது ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும்படியா ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே மகிமையின் ஆசீர்வாதம் நிரப்பும் கர்த்தாவே. இந்த நாளிலே உமது மகிமையை காண்பே செய்வீர் கர்த்தாவே. நீரே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். உமது கிருபையின் கரம் எங்களை எவ்வளவு தாங்க எடுத்து கர்த்தாவே. நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய் வசதிப்படி கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கும் போது மகிமையை நாங்கள் அதிகமாய் காணும்படியாக பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரை ஆசீர்வாதம் கனப்படுத்தும் மகிமைப்படுத்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கர்த்தாவே. துதிகன மகிமை யார் ஒருவருக்கே செலுத்துவார். மீட்பார் இயேசு கிறிஸ்து மூலமே என்னைக்கு ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.